கன்னிராசி அன்பர்களே, 2024-25 வருடம் குரு பயிற்சி உங்களுக்கு எவ்வாறு வெற்றி தோல்வியை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் யோகம் அடையக்கூடிய ராசிகளில் நீங்கள் முதல் இடத்துல இருக்கீங்க. எப்படின்னு பார்க்க வாங்க. இதுவரைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு பொறுத்தவரைக்கும் கேது பயிற்சி, ராகு கேது பயிற்சி வந்து சில பிரச்சனைகள் ரொம்ப ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. மன அழுத்தம், மனக்குழப்பம் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். இந்த குரு பயிற்சி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றத்துக்கு கரெக்டாக வந்து பார்க்க போகிறாங்க. தன்னுடைய 5வது பார்வையாக பார்க்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு அமர்ந்திருக்கிறார். பொதுவாக ஒரு பழமொழி இருக்குது, ஓடி போனவனுக்கு 9ல் குரு. அது உங்கள் ராசிக்கு இப்போ பொருந்த போது. மேலும் உங்கள் ராசிக்கு குரு வந்து உங்கள் ராசியையும் பார்க்குறாரு, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதனால் என்ன நடக்க போகுதுனாக்கா, உங்கள் ராசிக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. 3ஆம் இடம் சொல்லக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடைய போது, சகோதரர்களால் ஆதாயம் கிட்ட போது, மாமனார் வகையில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க போகுது. மேலும் வந்து விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு அதிக நற்பலனை கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. போலீஸ், இராணுவம், மிலிட்ரி சம்பந்தமான துறையில் ஈடுபாடு இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் வந்து நிறைய சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. சீருடை பணிக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுருக்கீங்கன்னாக்கா இந்த வருடம் வந்து உங்களுக்கு வெற்றியை தரத்துக்கு குரு வந்து உதவி செய்ய போகிறார். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடம் சொல்லக்கூடிய பூர்வீக ஸ்தானம், குலதெய்வ ஸ்தானம், இறை வழிபாடு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இந்த வருடம் தெய்வ அனுகிரகமும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போகுது. புதிய கலைகள் ஏதாவது படிக்கணும், புதிய துறையில் ஏதாவது முயற்சிகள் செய்யணும்னா இந்த வருடம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு. கல்வியில் பொறுத்தவரைக்கும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ப்ளஸ்ஸான விஷயங்கள் நடக்குது. கேதுவால் ஏற்பட்ட பல பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கு வந்து நிறைய விடிவுகாலம் பிறக்க போகுது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு வரதுனால இறை வழிபாடு, தீர்த்த யாத்திரைகள் போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபாடு செய்கிறது நல்லது. மேலும் வந்து 4ஆம் வீட்டதிபதி, 7ஆம் வீட்டதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல போய் அமரும் போது இந்த 7ஆம் இடம் பாதகஸ்தானம். உங்களுடைய கணவன், மனைவி, நண்பர்கள் வகையில் 9ஆம் இடம், அதாவது நீங்கள் அரசியல், தகுநிலை சார்ந்த வேலை வாய்ப்புகளில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருங்க. உங்களுடைய நண்பர்களால் உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயத்துக்கோ பதவி உயர்வுக்கோ பிரச்சனைகள் வரும். அதனால் அந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தீங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கும். இந்த வருடத்தில் உங்களுக்கு 100% நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் கேதுவால் மட்டும் சின்ன தடைகள் இருந்தாலும் குரு பார்வை வந்து உங்களை வளப்படுத்திடும். இறை வழிபாடு, சித்தர்கள் கோயிலுக்கு போகிறது மற்றும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இறைநிலை தவங்கள் மேற்கொள்வது, இதெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த வருடத்தை நல்ல முறையில் பயன்படுத்திங்க. நன்றிங்க. மீண்டும் சந்திப்போம்.